நீங்கள் கேட்கவிருப்பது ஒன்றும் ஒன்றும் மூன்று. எழுதியவர் ராஜேஷ்குமார். ஒலி வடிவில் வழங்குபவர் திலகம் வெங்கட்ரமணா. அத்தியாயம் 1. அது ஒரு மே மாத வியாழக்கிழமை. இரவு மணி 10:05. 500 சொச்ச கிலோமீட்டரை 7 மணி நேரத்தில் விழுங்கி ஜீரணித்துவிட்டு நிரம்பவும் சாவதானமாய் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 3வது பிளாட்பாரத்தில் தட் என்று தன் நீல நிற முகத்தோடு அதிர்ந்தபடி வந்து நின்ற சேரன் எக்ஸ்பிரஸிலிருந்து தூக்க கலக்கத்தோடு ஜனகும்பல் உதிர்ந்து எக்ஸிட் கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. கொச்சின் எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்பாரத்துல சார் வரும்? தோளில் ஜோல்னாப்பை மாட்டி கண்களில் சோடாபுட்டி கண்ணாடியோடு தெரிந்த ஒரு இளைஞன் இக்கிம்பாதம்ஸ் புக் ஸ்டால் அருகே நின்று அரட்டையடித்து கலர் தரிசித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்களிடம் கேட்க, மாணவர்களில் ஒருவன் சிரிக்காமல் சீரியஸாய் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். கொச்சின் எக்ஸ்பிரஸ் பிளாட்பாரத்துக்கெல்லாம் வராது சார், தண்டவாளத்திலே நின்னுடும். அவன் சொன்னதை கேட்டு மற்ற மாணவர்கள் ஓஹோ என்று சிரிக்க, போய்க் கொண்டிருந்த பயணிகள் திரும்பி பார்த்தார்கள். மாணவர்களின் பேச்சையும் சிரிப்பையும் கேட்டபடியே கையில் சூட்கேஸோடு வெளியேறும் கேட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்த கைலாஷ் தனக்கு பின்னால் 5 அடி இடைவெளியில் வந்து கொண்டிருந்த பிரியாவை திரும்பி பார்த்து புன்னகைத்தான். கேட்டான், ஸ்டூடெண்ட்ஸோட கேலி பேச்ச கேட்டீங்களா பிரியா? கேட்டேன். நாமும் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் இவ்வளவா லூட்டி அடிக்கல, கொஞ்சம் அடங்கியே இருந்தோம். அவன் சொன்னதை கேட்டு பிரியா சிரித்தாள். நாமும் அடிச்சோம், ஆனா அப்போ அது நமக்கு தப்பா தோணல. ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். கைலாஷ் நடந்து கொண்டே கேட்டான், என்ன பிரியா, உங்க ஹஸ்பண்ட் உங்களை ரிசீவ் பண்ண ஸ்டேஷன் வந்திருப்பார்னு சொன்னீங்க, அவரை காணோமே? நானும் அதுதான் பாக்குறேன். நான் போட்ட லெட்டர் அவருக்கு கிடைச்சதோ என்னவோ. வீடு எங்கேன்னு சொன்னீங்க? ராம் நகர்ல கோகுலே வீதி. நான் வேணும்னா உங்க வீடு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என் வீட்டுக்கு போறேன். நோனோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். மணி 10 தானே ஆச்சு, என்ன பயம்? ஸ்டேஷனின் எக்ஸிட் கேட்டில் கை நீட்டிய பேர் வழியிடம் டிக்கெட்டுகளை எந்திரத்தனமாய் கொடுத்துவிட்டு புதுப்பிக்கப்படுவதால் நிறைய சேதமாகியிருந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். கோவைக்கே சொந்தமான ஏர் கண்டிஷன் காற்று முகத்தில் அரைந்து வாங்க வாங்க என்றது. எதிர்த்தாப்புல இருக்கிற இந்த பேக்கரிக்கு போய் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வாங்கணும். வெறும் கையோடு போனா என் சிறிய பையன் மூஞ்சிய பார்க்க முடியாது. போனதும் பைய வாங்கி உள்ளே என்ன இருக்குன்னு தேடி பார்ப்பான். கைலாஷ் புன்னகைத்து வாங்க, வாங்கிட்டு போகலாம் என்றான். இருவரும் பேக்கரியை நெருங்கினார்கள். மலையாள மாத நாவல் படித்துக் கொண்டிருந்த அந்த சுருட்டை முடி இளைஞன் கிராக்கி வந்த சந்தோஷத்தில் எழுந்து நிற்க பிரியா சொன்னாள், 1/4 கிலோ பட்டர் பிஸ்கெட். அவன் பட்டர் பிஸ்கெட் இருந்த கண்ணாடி ஜாடியை தேடிக்கொண்டு போக பிரியா கைலாஷிடம் திரும்பினாள். உங்க ஒய்ஃபோட பேர் என்னன்னு சொன்னீங்க? தேவி. பேர் ரொம்ப அழகா இருக்கே. அவளும் அழகா இருப்பான். ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. வர்றேன். கைலாஷ் சொல்லிக் கொண்டிருந்த அதே வினாடி பின்பக்கமா யாரோ வந்து நின்று பிரியாவின் முதுகை தொட்டார்கள். பிரியா விருட்டென்று திரும்பி அந்த வினாடியே திடீரென மலர்ந்தாள். அம்மாடி, வந்துட்டீங்களா? நான் போட்ட லெட்டர் உங்களுக்கு கிடைச்சதோ இல்லையோன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தேன் என்று படபடப்பாய் சொன்னவள் கைலாஷின் பக்கமாய் திரும்பினாள். கைலாஷ், இவர்தான் என்னுடைய கணவர். என்னங்க, உங்க பேரை நீங்களே சொல்லிடுங்க. படபடத்தாள். அந்த இளைஞன் சிரித்து ஐ எம் ரவிச்சந்திரன் என்றான். வெதுவெதுப்பாய் கைலாஷின் கையை பற்றி குலுக்கினான். பரஸ்பரம் கிளாட் டு மீட் யூ சொல்லி அவஸ்தையாய் போலியாய் சிரித்து சந்தோஷப்பட்டு கொண்டார்கள். கடைக்கார இளைஞன் நீட்டிய பட்டர் பிஸ்கெட் பொட்டலத்தை வாங்கி வளைக்கூடையில் போட்டுக்கொண்டே கணவனிடம் சொன்னாள் பிரியா. என்னங்க, இவர் மிஸ்டர் கைலாஷ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல நானும் இவரும் ஒன்னா BA பண்ணினோம். நான் மெட்ராஸ்ல இருந்து திரும்பிட்டு இருந்தப்ப இவர் சேலத்துல ட்ரெயின் ஏறினார். ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் ரோப்ஸ்ல சேல்ஸ் மேனேஜரா இருக்கார். அந்த வேலையில இருந்துகிட்டே இவர் டிராமா ட்ரூப் ஒன்னு வச்சு நடத்திட்டு வர்றார். நிறைய நாடகம் போட்டிருக்கார். இவர் நாடகம் ஒண்ணு கூடிய சீக்கிரமே சினிமாவா வரப்போகுது. அது சம்மந்தமா தான் மெட்ராஸுக்கு போயிட்டு சேலத்துக்கும் போனார். பிரியாவின் கணவன் ரவிச்சந்திரன் அசுவாரஸ்யமாய் கொட்டி தலையை ஆட்டி கஷ்டமாய் சிரித்தான். அப்படியா என்று ஆச்சரியப்பட்டான். அவசரப்பட்டான். சரி, போலாமா பிரியா? குழந்தைங்களை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். சின்னவன் அழுதுட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் என்றவள் கடைக்கார இளைஞனிடம் Sample complete. Ready to continue?